Praise the Lord. பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பரிபூர்ணம் என்று சொல்லும் பொழுது அது பெர்ஃபெக்ட், முழுமையான ஆசீர்வாதம். சிலர் பாருங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல நல்லா இருப்பாங்க, ஆனா அவங்க சரீரத்துல வியாதி பலவீனம் என்று சொல்லி சரீர ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பாங்க. சிலர் பாருங்க, நல்ல குடும்பத்துல மகிழ்ச்சியா சந்தோஷமா வியாதி இல்லாம சமாதானத்தோடு ஆரோக்கியமா இருப்பாங்க, ஆனா கடன் பிரச்சனை, அந்த உலக ஆசீர்வாதம் இல்லாமல் சஞ்சலப்பட்டு கொண்டு இருப்பாங்க. சிலருக்கு ஊழியத்துல எப்பொழுதும் உபத்திரவம் வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் பரிபூர்ணமா சகல விதத்திலும் நீங்க நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சகல காரியத்திலும் உண்மையுள்ளவர்களா இருக்க அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமை சகல விதத்திலும் ஆசீர்வதித்தார். அவன் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான். யூதாச பாருங்க, அவனை நம்பி தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்தார். அவன் அதை ஏமாற்றி கொண்டு ஆண்டவரையே விற்கிறதற்கு சத்துருக்களோடு சேர்ந்து திட்டமிட்டான். முடிவு என்ன? அவன் ஆண்டு கொண்டு செத்தான். வேதத்துல அனனியா சப்பிரால் என்று 2 பேர் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று பொருத்தனை பண்ணி சொத்தை விற்று கொண்டு அவங்க வந்தாங்க. ஆனா பாருங்க, ஊழியக்காரங்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து கொண்டு அவங்க பொய்யாய் வஞ்சித்து ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு அந்த காணிக்கையை செலுத்தினாங்க. ஆனா தேவ சமூகத்துல என்ன நடந்தது? 2 பேருமே செத்து போயிட்டாங்க. அதனால எந்த காரியமானாலும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களா இருக்கணும். செய்கிற வேலையில, ஊழியத்துல, வசிக்கிற பகுதியில, இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு உண்மையா நடங்க. அனுதினமும் ஜெபித்து வேதம் வாசித்து வேதத்தின்படி நடக்க ஒப்பு கொடுங்க. அவங்கெல்லாம் நடக்கலையே, அவங்கெல்லாம் உண்மை இல்லாம இருக்கிறாங்க, ஆனா நல்லா தானே வாழ்றாங்க என்று சொல்லி உலகத்தை பார்த்தால் நாம் ஏமாந்து போய்விடுவோம். அனுதினமும் வசனத்தை வாசித்து இயேசு நடந்த பாதையில் நாமும் நடந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இயேசுவை நோக்கி ஒவ்வொரு நாளும் பொறுமையோட ஓடும் பொழுது, இயேசுவை கவனித்து பார்த்து வாழும் பொழுது நாமும் உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வேலை ஸ்தலத்துல சம்பளம் கொடுக்கிற எஜமானுக்கு நம்ம உண்மையுள்ளவங்களா இருக்கணும். எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் வாழும் பொழுது நம்ம எல்லா காரியத்திலும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். இன்றைக்கு சொல்லுங்க, ஏசப்பா, இன்றைக்கு யாரெல்லாம் சகல விதத்திலும் வேலையில, ஊழியத்துல, பொருளாதாரத்துல, குடும்பத்துல, ஒரு சின்ன காரியத்துல கூட நான் உண்மையுள்ளவளா இருக்கணும் என்று அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ண நிறைவான சமாதானமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை தந்து கர்த்தரிடத்தில் இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உடைய கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக. ஆமென். இயேசுவே